Hi guys, a very good evening. Pa. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா SSC CGL exam அடுத்து நடக்க போகுது. இதுக்கான preparation நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, ஸ்டடி பிளான் இருக்கா, அந்த ஸ்டடி பிளானுக்கு என்ன பண்ணலாம், எவ்வளவு நாளுடைய ஸ்டடி பிளான் இருக்கு, அது நமக்கு வொர்க் அவுட் ஆகுமா இல்லையா என்ன ஏதுன்றது எல்லாத்தையுமே டீடைலா பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நமக்கு எஸ்எஸ்சியில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேலண்டர் விட்டுருந்தாங்க. பட் விட்டு அன்றைக்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கேலண்டரை நம்மளுடைய அஃபிஷியல் பேஜ்லேருந்து ssc.gov.in அப்படின்ற அஃபிஷியல் பேஜ்லேருந்து இந்த கேலண்டரை தூக்கிட்டாங்க. ஏதோ டெக்னிக்கல் ரீசனுக்காக தூக்குனதா சொல்கிறாங்க. பட் என்ன ஏதுன்றது இன்னும் நமக்கு ஆப்வியஸாக தெரியல. அண்ட் இன்னும் புதிய கேலண்டர் அப்லோட் பண்ணவும் இல்லை தான். திஸ் இஸ் ஃபேக்ட். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டாங்க, இதுதான் கண்டிப்பாக இது அதுதான் அப்படி இப்படின்னு என்னால் நிறைய விதமாக சொல்ல முடியும். பட் நீங்கள் யூஆர் சீரியஸ் கைஸ், நீங்கள் உட்காந்து சீரியஸாக எக்ஸாமுக்கு வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட போய் என்னால் மாற்றி மாற்றி பேச முடியாது. சரிங்களா? ஸோ வாட் எவர் இட் இஸ் அதை இருக்கிறபடியே அப்படியே சொல்லிடுறேன். போட்டிருந்தாங்க, எடுத்தாச்சு. பட் திரும்ப கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த வருஷம் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே அவங்க நடத்தி தான் ஆகணும். அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. என்ன மிஞ்சி போனால் டேட்ஸ் மாறும், எக்ஸாம் இன்னும் தள்ளி போகலாம், இன்னும் பின்னாடி போகலாமே தவிர இதுக்கு முன்னாடி வர வாய்ப்பு இல்லை. அண்ட் இந்த எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணவும் வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ இது ஒரு ஃபேக்ட், இது நமக்கு தெரியும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கேலண்டர் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நமக்கு என்னவா இருக்க போகுது, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஸ்எஸ்சியில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாம் என்னவா இருக்க போகுது, எஸ்எஸ்சி சிஜிஎல் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸாம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்க போகுது. ஸோ இதனுடைய அதாவது டேட்ஸ் மாறலாம், மந்த் மாறலாம், எக்ஸாம் நடக்கிறது மாறாது, எக்ஸாம் கண்டிப்பாக நடந்ததா தீரும். அண்ட் அதில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா மேபி இந்த வயசில் ஃபஸ்ட்டு எதுக்கு சிஜிஎல், அதுக்கப்புறம் சிஹெச்எஸ்எல், அதுக்கப்புறம் எம்டிஎஸ் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு எம்டிஎஸ் எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா எம்டிஎஸ் கிளியர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சிஹெச்எஸ்எல் வச்சாங்கன்னா அதையும் கிளியர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சிஜிஎல் வச்சாங்கன்னா அதையும் கிளியர் பண்ணிடுவாங்க. ஆனால் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்டிஎஸ்ல போயிடுவாங்க, உள்ளே போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சிஹெச்எஸ்எல்லோடைய கிளியர் பண்ணியாச்சுன்னு அதுக்கு நோட்டிஃபிகேஷன் அதனுடைய அப்டேட் வரும். அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு சிஹெச்எஸ்எலுக்கு போவாங்க. அப்போ அங்கே எம்டிஎஸ்க்கான போஸ்ட் வேக்கண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் சிஹெச்எஸ்எல்ல இருக்கும் போதே எனக்கு சிஜிஎல்கான ரிசல்ட் வந்துடும், சிஜிஎல் கிளியர் பண்ணியாச்சுன்னு அங்கே போயிடுவாங்க. அப்போ சிஹெச்எஸ்எல்கான போஸ்டிங்கும் இது வேக்கண்ட் ஆகிடும். அப்போ என்னது, அவங்கள கஷ்டப்பட்டு 2-3 லெவல்ஸ் ஆஃப் டியர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் நடத்தி அதுக்கப்புறம் அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணியுமே என்னது அங்கே ஆளே இல்லை வேலைக்கு அப்படின்றது, எண்ட் ஆஃப் த டே இல்லை அப்படின்றது ஒரு மோசமான நிலை தானே. அப்போ அவங்களுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டது பிரயோஜனமே இல்லாதது தானே. அப்போ ஃபர்ஸ்ட்டு சிஜிஎல் வச்சுட்டோம்னா சிஜிஎல் ஃபர்ஸ்ட் எல்லாருமே கிளியர் பண்ணி அங்கே போய் பிளேஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே சிஹெச்எஸ்எல் அதுக்கப்புறம் எம்டிஎஸ் வைக்கும் போது அந்த இடம் மறுபடியும் வேக்கண்ட் ஆகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த ஆர்டரில் தான் வைக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த பிளானிங் படி தான் நமக்கு இந்த ஆர்டரில் தான் இருக்கும் அப்படின்றத நம்மளால ஷோராக சொல்ல முடியுது. பட் டேட்ஸ் அண்ட் மந்த்ஸ் மேபி தள்ளி போகலாம். ஓகேங்களா? சரி. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் என்ன இருக்க போகுது, எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான எக்ஸாம் தான் நடக்க போகுது. ஸோ இந்த சிஜிஎலுக்கான எக்ஸாமுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க, என்ன ஏதுன்றத எப்படி ஆரம்பிக்கணுன்றதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சிஜிஎல் சொல்லும் போது என்ன சொல்லுவோம், எஸ்எஸ்சி கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் சொல்லுவோம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். சரிங்களா? ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வெறும் நம்மளுடைய சென்ட்ரல் கேபிட்டலில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கு. அப்போ அந்த ஆல் ஓவர் த இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், என்னதான் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றது ஒன்று தனியாக இருந்தாலும் அந்த ஸ்டேட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆஃபீஸர்ஸ் இருக்க தான் செய்யுது. அப்போ அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் வேணும் இல்லையா? ஸோ அந்த ஆட்களை ரெக்ரூட் பண்ணுறது தான் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய வேலை. சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை ஃபைனல் ஸ்டேஜில் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களை இந்த ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் சேர்த்துடுவாங்க. அதுதான் அவங்களுடைய வேலை. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்படின்றது ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஆனால் அதுக்குள்ளே போஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சரிங்களா? அதுக்குள்ளே போஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ ஏன்னா இன்ஸ்பெக்டரா, செக்ஷன் ஆஃபீஸரு, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரு, இன்கம் டேக்ஸில், ஜிஎஸ்டியில், கஸ்டம்ஸில், ஐபியில் கூட நம்ம இதுலேருந்து போக முடியும். சரிங்களா? சிஜிஎல் எழுதி கிளியர் பண்ணி போகலாம். ஸோ சிஜிஎல் அப்படின்றது நம்ம டேரெக்டாக ஆஃபீஸர் லெவலில், அந்த அயன் படத்தில் சூர்யா அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவார் தெரியுமா, அந்த மாதிரி டேரெக்டாக யூனிஃபார்ம் போட்டு டேரெக்டாக அந்த லெவலில் போய் கூட நம்மளால் உட்கார முடியும். ஸோ இத்தனை போஸ்ட்டில் எந்த போஸ்ட் நான் சூஸ் பண்ணலாமா, அல்லது எனக்கு எதுனா ஒரு போஸ்ட் அவங்களே கொடுப்பாங்களா
அது எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து. நீங்கள் அதிகமாக மார்க் வாங்கினீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹையாக இருக்கக்கூடிய போஸ்ட்டில் தான் போடணும் கட்டாயமும் கிடையாது. நீங்கள் மார்க் அதிகமாக வாங்கினீங்கன்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா? எனக்கு இது தான்ப்பா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, எனக்கு இது தான்ப்பா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்னு கொடுக்கலாம். அங்கே காலி இருந்துச்சுன்னா உங்களுடைய மார்க்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் இஷ்டப்படி போட்டுருவாங்க. இல்லையா மார்க் வந்து கம்மியாக இருக்கா, அப்போ எங்கே இடம் இருக்கோ அங்கே உங்களை போடுவாங்களே தவிர உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மார்க் 390 சரிங்களா, Tier 2ல் 390ல் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். சரிங்களா? உங்களுடைய ப்ரிஃபரன்ஸும் வேரி ஆகும். சரி, ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு நான் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். பிஎஸ்சி முடிச்சிருந்துருக்கணும், பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், பிஎட்டோ பிஎஸ்சியோ அல்லது என்னது பிஇஓ ஏதோ ஒன்று பேச்சுலர்ஸ் டிகிரி ஏதோ ஒரு காலேஜ்லேருந்து முடிச்சிருந்துருக்கணும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். மேம் நான் இப்போ ஃபைனல் இயரில் இருக்கேன், நான் செமஸ்டர்ஸ்லாம் எழுதிட்டேன், ஆனால் எனக்கு இன்னும் டிகிரி வரல, எனக்கு என்னது கன்சாலிடேட்டட் சர்டிஃபிகேட் வரல, எனக்கு ஃபைனல் மார்க் ஷீட் வரல, எனக்கு வந்து இது இன்னும் டிகிரி சர்டிஃபிகேட் வரல, நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா நமக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வர அன்னைக்கு, இது நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க, நிறைய பேருக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுது. நமக்கு அஃபீஷியல் எக்ஸாம் அஃபீஷியல் நீங்கள் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போ அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, அப்ளை பண்ணுற அந்த நாள் அந்த பர்டிகுலர் டேக்கு முன்னாடி, அந்த ஒரு பர்டிகுலர் டேக்கு முன்னாடி என்னைக்கா இருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து எல்லா எக்ஸாம்ஸும் எல்லா செமஸ்டரும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு அஃபீஷியலாக ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃபுக்கு இருக்கணும். இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம காலேஜ்லேருந்தே என்ன பண்ணுவாங்க, நமக்கு ரிசல்ட் எல்லாத்தையும் விடுவாங்க. ஸோ அதில் வந்து 6 செமஸ்டரோட ரிசல்ட்டும் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். 8 செமஸ்டரோடதும் உங்கள் கையில் இருக்குது, லைக் அதோட பிரிண்ட் அவுட் அஃபீஷியல் பேஜ்லேருந்து பிரிண்ட் அவுட்டையும் நீங்கள் என்னது எடுத்து வச்சு அதை கூட நீங்கள் ப்ரூஃபாக சப்மிட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஸோ மினிமம் இவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும் அவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போஸ்ட்டு பொறுத்து மாறும். சில போஸ்ட்டுக்கு 18லேருந்து 32 வயசு இருந்தால் போதும். ஓகேங்களா? அப்படின்றது அதாவது சில போஸ்ட்டுக்கு 18லேருந்து 27 இருக்கணும், சிலதுக்கு 20லேருந்து 30க்குள்ளே இருக்கணும், சிலதுக்கு 18லேருந்து 30க்குள்ளே இருக்கணுன்றது மாறும். அதே சமயத்தில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டாக என்ன இருக்கோ அதே தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓபிசினா 3 வருஷம் இருக்கும், எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் இருக்கும், எக்ஸ் சர்வீஸ்மென் பிடபிள்யூபிடிலாம் உங்களுக்குலாம் இந்த 10 இயர்ஸ் வரைக்கும் கூட இருக்கலாம். ஸோ இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் யூஷுவல் என்ன நம்மளுடைய பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இது ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடியது, எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் ஃபிக்ஸடாக இருக்கக்கூடியது. இது அப்படியே ஃபாலோ ஆகும், இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. சரிங்களா? ஸோ நமக்கு Tier 1 Tier 2 ரெண்டு லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ Tier 1 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ரீசனிங், மேக்ஸு, ஜிகே இருக்கும். ஸோ ஒரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கு 2 மார்க் வரும், ஒரு கொஷனுக்கு 2 மார்க்கு. ஸோ 100 கொஷின் 200 மார்க்குன்னு இருக்கும். இதில் வந்து நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இதில் நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு கொஷின் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 1/4 மார்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் மைனஸில் போகும், அதாவது கரெக்டாக வாங்கின மார்க்கில் இருந்து மைனஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இது Tier 1. Tier 2 போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு இது வந்து கொஷின் நம்பர் வந்து வேரி ஆகும். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ரீசனிங்க்கு பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஜிகேக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும். ஓகே. ஸோ நீங்கள் Tier 2 போகும்போது என்ன ஆகும்னா ஒரு கொஷனுக்கு 3 மார்க்குன்னு போகும். சரிங்களா? ஒரு கொஷனுக்கு 3 மார்க்குன்னு போகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்றது எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்கும். அண்ட் டைப்பிங் டெஸ்ட்டும் மேண்டேட்ரி ஃபார் Tier 2. சரிங்களா? டைப்பிங் டெஸ்ட்னா மேம் நான் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 டைப்பிங்கும் பண்ணியிருந்துருக்கணுமா, அப்பர் லோயர் 2மே பண்ணியிருந்துருக்கணுமா, நான் லோயர் தான் முடிச்சிருக்கேன், நான் அப்பர் தான் முடிச்சிருக்கேன், எனக்கு தமிழில் தான் தெரியும், எனக்கு இங்கிலீஷில் தான் தெரியும், இன்னும் இதெல்லாம் டசன்ட் மேட்டர் அட் ஆல். நீங்கள் சர்டிஃபிகேட்டே இல்லைனாலும் டைப்பிங் டெஸ்ட்டை கிளியர் பண்ணலாம். என்னன்னா அவங்க அங்கே எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ரீனில் லைன் வரும், நீங்கள் அதை பார்த்து டைப் பண்ணணும். உங்களுக்கு கீபோர்டு கொடுத்துருவாங்க, சிஸ்டம் முன்னாடி நீங்கள் உட்காந்துருப்பீங்க. அங்கே டைப்பிங் கிளாஸில் இருக்கிற மாதிரி டைப்ரைட்டரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்காது, நார்மல் சாதாரண கீபோர்டில் தான் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ டைப்பிங் டெஸ்ட்டு நீங்கள் Tier 2 கிளியர் பண்ண அன்னிலேருந்து இல்லை
டியர் 2 டியர் 1 எழுதிட்டு வந்த அன்னிலேருந்து ஓகேங்களா, கிளியர் பண்ணதில்ல, எழுதிட்டு வந்த அன்னிலேருந்து என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு சாதாரண கீபோர்டு வாங்கிக்கோங்க சரிங்களா. ஒரு சாதாரண கீபோர்டு 100 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த கீபோர்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்லேயே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கே போயிட்டு டைப்பிங் கிளாஸ் போய் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. மேம் எனக்கு எல்லா ஃபிங்கர்லையும் என்னால் டைப் பண்ண முடியாது, இது ஒன்றுத்துல தான் நான் பண்ணுவேன், இது ரெண்டுத்துல தான் நான் பண்ணுவேன்னா பரவாயில்ல, டசன்ட் மேட்டர். நீங்கள் வேகமாக டைப் பண்ணால் போதும் சரிங்களா. அரௌண்ட் என்னது 30 to 35 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். நம்ம ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டைப்பிங் டெஸ்ட் அப்படின்றதுலாம் கூகுளில் நிறைய இருக்குது, அதில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ டியர் 1 கிளியர் ஆனதுக்கப்புறம் கிளியர் ஆனதுக்கப்புறம் இல்லை, டியர் 1 முடிச்ச அன்னிலேருந்து என்ன பண்ணுங்கள் இந்த ஒரு கீபோர்டை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ண உட்காந்துடுங்க. ஏன்னா இந்த வருஷம் எஸ்எஸ்சி சிஜிஎல் அதாவது 2025 எஸ்எஸ்சி சிஜிஎல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்ப்யூட்டர் அண்ட் டைப்பிங்கில் தான் அவுட்டு சரிங்களா. நிறைய பேர் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10,000 பேர் இதில் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. டியர் 1 கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் டியர் 2ல டைப்பிங் அண்ட் கம்ப்யூட்டர் இது ரெண்டுமே எலிஜிபிலிட்டி தான் சரிங்களா. இதுக்கு வந்து இவ்வளோ மார்க் வாங்கி ஆகணும்னு கிடையாது. ஹையஸ்ட் மார்க் வாங்கினீங்கன்னா நிறைய என்னது நல்ல க்ளோஸியான ஜாப் அப்படின்றதும் கிடையாது. ரெண்டுமே குவாலிஃபைங் நேச்சர் தான். பட் அது மினிமம் ஒரு வேல்யூவை நீங்கள் அதை கிளியர் பண்ணணும். பண்ணலை அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் டியர் 2 அட் ஆல். ஸோ டியர் 2 உங்களுடைய ஆக்சுவலி ஆன்சர் ஷீட்டை அவங்க பார்க்கவே மாட்டாங்க. நீங்கள் இதுவே எலிஜிபிள் ஆகலைன்னா அதை பார்த்து என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு அவங்க அதை பார்க்கவே மாட்டாங்க. அப்போ இது ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன்னா 2025 இப்போ ரிசல்ட் விட்டதில் என்ன சொன்னாங்கன்னா டியர் 2ல ஒரு 10,000 பேர் மொத்தமாக 24 பேர் டியர் 2 24,000 டியர் 2 எழுதுனாங்கன்னு நினைக்கிறேன். அதில் 14 பேர் தான் டியர் 2 கிளியர் பண்ணியிருக்காங்க. அதாவது டியர் 2 இது எக்ஸாம் கூட கிடையாது, இந்த குவாலிஃபைங்கே கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000 பேர் ஃபெயில் ஓகேங்களா கிட்டத்தட்ட. ஸோ இது எல்லாமே அப்ராக்சிமேஷன், எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் டைப்பிங்க்கும் கம்ப்யூட்டருக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதை அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஸோ டியர் 1 முடிச்சதுக்கு அப்புறம் கூட அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா யார் இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா யாருக்கு வந்து ஜீரோ ப்ரிப்பரேஷன் இருக்குது. இது வரைக்கும் மேம் நான் ஆரம்பிக்கவே இல்லை, எஸ்எஸ்சி சிஜிஎல் எனக்கு தெரியவே தெரியாது, இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் வீடியோ பார்க்குறேன், இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இதை ப்ரிப்பேர் பண்ணலாம் சரிங்களா. மேம் நான் ஏற்கனவே ஒர்க்கிங் போயிட்டுருக்கேன், எனக்கு வேலை இருக்குது, ஸோ பட் எனக்கு வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு எப்படியாச்சும் இதை மாற்றணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, பட் எனக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸ் கிடைக்கல, கரெக்டான ஒரு பாதை கிடைக்கல, எதில் போய் நான் எப்படி மாறுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். நிறைய பேர் ஒர்க்கிங் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க, அவங்க வாழ்க்கை இது மூலியமாக மாறி இருக்கு. ஸோ உங்களாலையும் மாற்ற முடியும் சரிங்களா. ஓகே, ஸோ மேம் நான் ஏற்கனவே 2-3 வாட்டி நான் அட்டன் பண்ணிட்டேன், பட் எஸ்எஸ்சி சிஜிஎல்ல விட்டு கொடுக்க எனக்கு மனசு வரல அப்படின்றவங்களும் கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே சமயத்தில் 26ல இந்த வருஷத்தில் நம்ம எப்படியாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்குறோம்ப்பா அப்படின்னு யாரெல்லாம் முடிவு எடுத்திருக்கீங்களோ, வெறும் என்னது ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இல்லை, டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இல்லை, எல்லாருமே அவங்களும் சேர்ந்து என்னது எஸ்எஸ்சி சிஜிஎல் எழுதலாம் சரிங்களா. ஸோ சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு என்னது பேசிக்ஸ் நிறைய ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணும்போது நமக்கே தெரியாமல் ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளே வந்துடும். பரவாயில்லையப்பா இதெல்லாம் நமக்கு தெரியுது, இதெல்லாம் நம்ம ஈஸியாக போடுறோமே, அப்போ நம்ம நல்லா பண்ணிடுவோம்ப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கே தானாக வரும் சரிங்களா. ஸோ உங்களுக்காக ஒரு 90 days ஸ்டடி பிளான் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ரீஅட்டன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா. ஸோ மொத்தமாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷனில் மட்டும் இருக்கிறவங்க இந்த 4 மணி நேரத்தை எஃபெக்டிவாக படிச்சுட்டு இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ் காலையில் 2 மணி நேரம், நைட்டு 2 மணி நேரம் ட்ரை பண்ணுங்கள். ரீஅட்டன் பண்ணுறவங்க இது போடுறது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நிறைய அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே, ஸோ 3 மந்த்துக்கான ஒரு ஸ்டடி பிளான் 3லேருந்து 4 மணி நேரம் இருக்குது ஒரு நாளைக்கு. எஸ்எஸ்சி சிஜிஎல் டியர் 1 எப்படியாச்சும் கிளியர் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் என்னன்னா பேசிக்ஸ் கவர் பண்ணுவோம், செகண்ட் மந்த் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், தேர்ட் மந்த் ரிவிஷன் ப்ளஸ் மார்க் டெஸ்ட்டாக போகும் சரிங்களா. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டே 1 இந்த டாப்பிக்கை பாருங்கள், நம்பர் சிஸ்டமில் பேசிக்ஸை பண்ணுங்கள். டே 1 ரீசனிங்கில் அனாலஜி பாருங்கள், இங்கிலீஷில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸில் கான்ஸ்டிடியூஷனுடைய இன்ட்ரோடக்ஷன் என்னன்றதை பாருங்கன்றது டே 1 சரிங்களா. ஸோ டே 2 ப்ரீஆம்பிள், டே 2 நவுன் அல்லது ப்ரொனவுன், டே 2 கிளாசிஃபிகேஷன், டே 2 எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படின்றது டே 1லேருந்து டே 90 வரைக்கும் வச்சுருக்கேன். இது வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு அஃபிஷியலாக ஒரு மெயில் அனுப்பலாம் சரிங்களா. ஓகே, என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா
wawar.nair@247.com. சரிங்களா? அட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கு பாருங்க, நிறைய பேர் இதை தப்பா என்டர் பண்றீங்க, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ 2 மந்த்துக்கு நமக்கு மந்த் 2க்கு என்ன இது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணும். சரிங்களா? மந்த் 1 ஃபுல் அண்ட் இது பேசிக் லேர்ன் பண்ணணும்னு பார்த்தோம். மந்த் 2 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னது ப்ராக்டிஸ் செஷனாக இருக்க போது. ஸோ டாபிக் வைஸ் டெஸ்ட்டு டெய்லி போடுற மாதிரி இருக்கும். கால்குலேஷன் ஸ்பீட் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்னென்ன இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்களுடைய வீக் ஸ்பாட் பார்த்து அதை நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். தியரி தான் முக்கியம், தியரி தான் முக்கியம். கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்க வேணாம். படித்ததை அப்ளை பண்ண தெரிஞ்சாதான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே டன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த் 3 என்ன பண்ண போகிறோம்னா ரிவிஷன்ஸ் அண்ட் மார்க்ஸாக இருக்க போது. ஸோ ஃபுல் லென்த் மார்க்கு என்னென்னலாம் தப்பு பண்ணுறீங்கன்றதை அனலைஸ் பண்ணுறது, ஃபார்முலாவாக இருக்கட்டும், ரூல்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நோட்டில் தனியாக எழுதி வச்சிடணும். ஒரு வாட்டி டெஸ்ட் எழுத போகும்போதும் அதை திருப்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுத போகணும். சரிங்களா? ஸோ டார்கெட் என்னென்னா 130லேருந்து 150க்கு மேலே எடுக்கணும் அப்படின்றது டார்கெட். அதாவது 75 மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றது வச்சுக்கோங்களேன். இதுதான் இங்கே தான் நம்ம வந்து ஸ்மார்ட் ஒர்க் வந்து வேலை பார்க்கணும். சரிங்களா? 75 அப்படின்னா மொத்தமாக எல்லாத்துலேயுமே 25 இருக்குமா? இப்போ ரீசனிங்ன்றது 25, ரீசனிங் வந்து 25, ஆப்டி வந்து 25, இங்கிலீஷ் வந்து 25, ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 25. சரிங்களா? ஸோ மொத்தமாக இவ்வளோ தான் நமக்கு 100 மார்க் இருக்குது. அதில் நம்ம எவ்வளோ எடுக்கணும்? 75 மார்க் எடுத்தா போதும். 75னா என்ன பண்ணலான்னா இதில் ஒரு 20ன்னு வச்சுக்கலாம், இதில் ஒரு 20, இதில் ஒரு 20, இதில் ஒரு 20. இப்படி போட்டாலும் நமக்கு என்னது 80 மார்க் வந்துடுது. ஆமாவா இல்லையா? இப்படி போட்டாலும் என்னது நமக்கு 80 மார்க்ஸ் வந்துடுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால் எதில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும், எதில் மினிமம் ஸ்கோர் பண்ண முடியுன்றது பார்க்கலாம். ஜென்ரல் அவேர்னஸில் 20 எடுக்கிறதுலாம் சாத்தியமே கிடையாது, கஷ்டம்தான். ஆனால் இங்கிலீஷில் 25க்கு 24 கண்டிப்பாக எடுக்க முடியும். ஓகேங்களா? 24 என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக எடுக்க முடியும். ரீசனிங்கில் கண்டிப்பாக என்னது 22க்கு மேலே எடுக்க முடியும். சரிங்களா? 22க்கு மேலே எடுக்க முடியும். அப்போது 6 46 வந்துருச்சா? ஓகே, 46 வந்துருச்சு. ஸோ இங்கேயும் ஒரு 22 வச்சுக்கலாம். 66 68 வந்துருச்சா? மீதி எவ்வளோ? 2 5 7 மார்க்கு நீங்கள் இதில் எடுத்தால் போதும். ஜென்ரல் அவேர்னஸில் 7 மார்க் எடுத்தால் போதும், நம்ம 75 டார்கெட் அடைஞ்சிரும். ஆமாவா இல்லையா? அப்போ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. எல்லாத்தையும் உட்காந்து அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், அப்படி படிக்கிறேன், இப்படி படிக்கிறேன்னு எல்லாத்தையும் போட்டு வளைச்சு போட்டு படிக்கிறதுக்கு பதிலாக ஸ்மார்ட் ஒர்க். அப்போது ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம எவ்வளோ படித்தாலும் படித்ததுலேருந்து கேள்வி வருமானது தெரியாது. இங்கிலீஷ் நம்ம படித்ததுலேருந்து கேள்விகள் வரலாம். ஆப்டி ரூல்ஸ் அண்ட் ஃபார்முலாஸை வச்சு போடலாம். ரீசனிங் கண்டிப்பாக போடலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரியான ஸ்மார்ட்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. மேம் ரீசனிங்கில் எனக்கு 25 தெரிஞ்சது மேம், ஆனால் நீங்கள் 22 போட்டால் போதும்னு வைங்களேன், 22 கொஷினோட நிப்பாட்டிட்டு வந்துட்டேன் மேம் அப்படின்றது நியாயமே கிடையாது. சரிங்களா? ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் என்னென்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுதுன்னா தயவு செஞ்சு போடுங்க. சரிங்களா? ஓகே. ஏன்னா சம்டைம்ஸ் இங்கே வந்து நம்ம எதிர்பார்த்தது 7 கேள்வி படிச்சிருப்போம், தெரிஞ்சிருக்கும்னு நினைப்போம். பட் நம்ம ஷிஃப்ட் நமக்கு போன ஜென்மத்தில் பண்ண பாவத்தினால என்னது நம்ம ஷிஃப்ட்டில் 2 கொஷின் எழுதினாலே பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுப்பா அப்படின்னும் நடந்திருக்கு. அப்படிலாம் ஷிஃப்ட் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷ் வந்து இது சாத்தியம் 24 கண்டிப்பாக எடுக்க முடியும்னு என்னால் கேரண்டி கொடுக்க முடியும் நீங்கள் என்கிட்ட லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா. பட் ஜென்ரல் அவேர்னஸில் தெரியாது. ஓகேங்களா? பட் சில பேர் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸு அண்ட் ஸ்டாட்டிக்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். 7 மார்க்லாம் இல்லை மேம் நான் 18 மேலே எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் வேறு எதுனா ஒன்றுத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே எல்லாருமே எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ நம்ம எஸ்எஸ்சியில் செக்ஷனல் கட் ஆஃப் இல்லை, செக்ஷனல் டைமிங்கும் இல்லை. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்போ இது நமக்கு சாதகமாக அட்வான்டேஜாக இதை மாற்றி யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே டன்ப்பா. ஸோ டெய்லி டைம் என்ன பண்ணணும்னா ஒரு மேக்ஸுக்கு 90 மினிட்ஸு, இங்கிலீஷ்க்கு 45 மினிட்ஸ், ரீசனிங்க்கு 45 மினிட்ஸு, ஜிகேக்கு ஒரு 10-30 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு டெய்லி டைம் ஸ்பிளிட் அப் பண்ணுங்க. சரிங்களா? எஸ்எஸ்சி அப்படின்றது கஷ்டம் கிடையாது. எல்லாருமே சொல்லுவாங்க ஐயோ எஸ்எஸ்சி எக்ஸாமா அப்படி, ஐயோ அவ்வளோ ஈஸியாக கிளியர் பண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க.
அவ்வளவு கஷ்டம் கிடையாது. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அது இருந்துச்சு அப்படின்னா, விடாமுயற்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். பட் தொடர்ந்து அந்த முயற்சி பண்ணணும், தொடர்ந்து அதுக்கு எஃபர்ட் போடணும். அங்கே தான் நம்ம பிரச்சனையே பண்ணுறோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா எஸ்எஸ்சி ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இந்த ஒரே ஒரு எக்ஸாம் உங்கள் வாழ்க்கையை ஃபுல்லாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள், இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கான சக்ஸஸ் உங்கள் கையில் தான் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த 2026 அப்படின்றது நம்ம வருஷம், நம்ம கிளியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷுவராக ஆரம்பிங்க. மேம் நீங்களாம் பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அப்படியே என்னது இங்கெல்லாம் நர்வ்ஸ் எல்லாம் அப்படியே இது ஆகுது. ஆனால் நான் புக்கை எடுத்து வச்சு உட்காரும் போது என்னடா எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, எத்தனாவது தடவை படிக்கிறது, மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைன்ல பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும், எனக்கு தெரியும். அப்போ நீங்க தனியா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. சரிங்களா? தனியா உட்காந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய அட்டா 24/7 மொபைல் ஆப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணல எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ மொபைல் ஆப்குள்ளே போயிட்டு நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் கீழே எண்டில் போனீங்க அப்படின்னா, ஸ்டோரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது தமிழ் எஸ்எஸ்சின்றது காட்டும். சரிங்களா? ஸோ அதில் போய் பார்க்கும்போது எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான ஒரு பேட்ச் நம்ம புதுசாக ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அதுவுமா கரெக்டாக ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ரைட் நோ நமக்கு அட்டா 24/7 சேல் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இந்த சேலில் வாங்கும் போது நமக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாகும். ஸோ இந்த கூப்பன் கோடு என்ன பண்ணுங்கள், Y350 அப்படின்ற கோட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃப்ளாட் 22% ஆஃபர் இருக்கும். ஸோ எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பாருங்கள், 3000 எங்கப்பா 3300 சம்திங் சொல்கிறாங்க. பட் இவ்வளோ நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. Y350 இந்த கோட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 700 ரூபாய்க்கு மேலே டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ 2500 ரூபாய்க்கு என்ன பண்ணிக்கலாம், எஸ்எஸ்சி சிஜிஎல் லைவ் கிளாஸ் பார்க்கலாம், அதனுடைய ரெக்கார்டட் செஷன் பார்க்கலாம், அதனுடைய ஸ்டடி மெட்டீரியல் எவ்ரி கிளாஸோடைய ரிட்டன் பிடிஎஃப் அன்ரிட்டன் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சில டெஸ்ட் சீரீஸ்மே நமக்கு இதில் அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. Y350 கோட் அப்ளை பண்ணுங்கள். இன்னைக்கு நம்மளுடைய எஸ்எஸ்சி சிஜிஎலோட நீங்களும் என்னது ஒரு பார்ட்டாக மாறிக்கோங்க. சரிங்களாப்பா? ஓகேப்பா. ஸோ இல்லை நம்ம எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் வீக்கு, மற்றதெல்லாம் நான் ஓரளவுக்கு பண்ணிவிடுவேன், இங்கிலீஷ் மட்டும்தான் எனக்கு பிரச்சனை அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கிலீஷ்க்காக தனியாகவே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் போட்டாச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஈஸி இங்கிலீஷ்ன்ற ஒரு பேட்ச். ஸோ இந்த ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். இது நமக்கு பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், வேறு என்னப்பா வேறு இன்சூரன்ஸு எல்லா எக்ஸாம்ஸ்க்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட என்ன பண்ணுங்கள், Y350 கோட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? ஓகேப்பா. லைக் போடாதவங்க மறக்காமல் லைக் பட்டன் ஒன்று கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ நாளைக்கு அடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் பா. பாய். டேக் கேர். ஹாப்பி வீக்கெண்ட்.